அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல கௌதம் கம்பீரோட கோச்சிங் ஸ்டாஃப் சாய்ஸஸ்ல பிசிசிஐக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அண்ட் கம்பீரும் T20 கேப்டனா யாரை ப்ரமோட் பண்ணோன்ட்டு அவர் ஃபீல் பண்றாருங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கௌதம் கம்பீர் தான் ஹெட் கோச், இதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. மத்த அசிஸ்டன்ட் கோச், பவுலிங் கோச், ஃபீல்டிங் கோச் இருப்பாங்கல்ல, அதுக்கு சில நேம்ஸ கம்பீர் ரெஃபர் பண்ணிருக்காரு. எல்லாமே கொஞ்சம் கேகேஆர் டாமினன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க நம்ம பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கோச்சா அவர் ரெஃபர் பண்ணது கேகேஆருக்காக பேட்டிங் கோச்சா இருந்த நம்மளோட அபிஷேக் நாயர். சோ அபிஷேக் நாயரை பிசிசிஐ செலக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சா இவர் ரெஃபர் பண்ண 3 பிளேயர்ஸ் யாரான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வினயகுமார், லட்சுமிபதி பாலாஜி அண்ட் மோர்னே மோர்கல். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிரிக்கெட் பாக்குற ஒரு பர்சனா இருந்து ஐபிஎல்லையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும், 3 பேருமே ஒரு காலத்துல கேகேஆருக்காக ஜொலிச்ச பிளேயர்ஸ். ஃபீல்டிங் கோச்சா அவர் ரெஃபர் பண்ண பிளேயர் நெதர்லாந்து ரயான் டென் டஸ்கட்டே. சோ இவரும் ரீசெண்டா கேகேஆர் வின் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்குவாட்ல ஃபீல்டிங் கோச்சாக செயல்பட்டாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இப்படி முழுக்க முழுக்க கேகேஆர் டாமினன்ஸா இருக்கு. இது தப்பான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே இல்ல. ஏன்னா இவங்களோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காரு. சோ ஒரு வைப் இருக்கும். அண்ட் ஐபிஎல்லும் ஒரு பெரிய டோர்னமெண்ட், அதுலயே கப் வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னா டீம் இந்தியாவுக்கும் அதை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் கம்பீர் இவங்க எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிருப்பாரு. பட் இது ரிலேட்டடான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவும் வரல. வந்ததுக்கு அப்புறம் அது ரிலேட்டடா ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போடுவோம். அடுத்தது கேப்டன்சி. ரோஹித் சர்மா T20 இருந்து கம்ப்ளீட்டா ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க எல்லாரும் பெர்மனன்ட் கேப்டனா நினைச்சது ஹர்திக் பாண்டியாவை மட்டும்தான். பட் ரீசெண்டா வரப்போற ஸ்ரீலங்கா சீரீஸ்ல ஸ்கை தான் லீட் பண்ணுவாருன்னு நிறைய இடத்துல சொல்லப்படுது. பட் அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா ஹர்திக் பாண்டியா T20 இருந்து சில பர்சனல் ரீசன்ஸ்னால ரெஸ்ட் கேட்கப்பட்டதா சில வெப்சைட்ஸ்ல போட்டிருக்காங்க. இது ரிலேட்டடாவும் இன்னும் கிளியர் ஐடியா வரல. அப்படி கம்பீர் கையை தான் பெர்மனன்ட் T20 கேப்டனா பார்த்தார் அப்படின்னா அதுல எனக்குமே உடன்பாடு இல்ல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஆஸ் a T20 கேப்டனா டீம் இந்தியாவுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. ஐபிஎல்லையும் நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்க நான் கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாக்காக தான் போவேன். இது ரிலேட்டடான அபிஷியல் அப்டேட்ஸும் வருங்காலத்துல தான் பார்க்க முடியும். சப்போஸ் ஹர்திக் பாண்டியா ஸ்ரீலங்கா சீரீஸை ஸ்கிப் பண்ணும் பட்சத்தில் கைதான் டீம் இந்தியாவை லீட் பண்ணுவாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. 2 பேர்த்தோட கேப்டன்சி ரெக்கார்ட்ஸை கீழே டிஸ்பிளே பண்றேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹர்திக் பாண்டியா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னு. இன்னொரு விஷயம், நவ்தீப் சைனிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாரு, நிறைய பேர் மறந்திருப்பீங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி மாதிரியான டீம்ஸ்ல விளையாடி இருக்காரு. டீம் இந்தியாவுக்கும் லாஸ்டாக 2021 ஸ்ரீலங்கா சீரீஸ்ல விளையாடி இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் விளையாடல. சோ ஒரு சோர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா கௌதம் கம்பீர் நவ்தீப் சைனிய ஸ்ரீலங்கா சீரீஸ்ல எடுத்துட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸ்குவாட் 16 அனௌன்ஸ் பண்றோம், 17 அனௌன்ஸ் பண்றோம்ட்டு இன்னைக்கு 18 வந்துருச்சு. இன்னைக்கான டேட்ல தான் அனௌன்ஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோ நாளை காலையில வரும். அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.